ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழில் இன்றைக்கி நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஊப்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் பிஃபோர் ஜம்பிங் இன்டு ஜாவான்னு சொல்லலாம். எதுக்காக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோன்னா, ஆர்கனைஸ்டாக கோடு நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஜாவாவில் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். Classes, methods, objects, inheritance, polymorphism, abstraction and encapsulation. நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா, ஜாவா ப்ராஜெக்டை என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்டுங்கிறது நத்திங் பட் என்ன, கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ். பேக்கேஜுங்கிறது என்னென்னா கிளாஸஸ். நம்ம இப்போ நார்மலாக ஜாவா ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் பேக்கேஜ். அதே மாதிரி மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிளாஸஸ் ஒரு பேஜுக்குமே நம்ம செப்பரேட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ் எடுத்துக்கலாம். அந்த லாகின் பேஜுங்கிறதே ஒரு கிளாஸ் தான். அதுக்குள்ளே செப்பரேட் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். மெத்தடுங்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதுறதுக்கு. மெத்தடில் என்ன பண்ணுவீங்கன்னா, லாகின் வித் வேலிட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு தனி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. நீங்கள் லாகின் வித் இன்வாலிட் லாகின் க்ரெடென்ஷியல் அதுக்கு ஒரு தனி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரன் டைமில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஓகே, இவ்வளோதான். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.